வணக்கம் அதித்தி ஹியர். மதுரையில இருக்கிற விஷால்டி மால்ல வந்து புத்தகங்களை வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி விக்கிற கதை கார்னிவலுடைய புக் ஃபேர் நடந்துட்டு இருக்குங்க. இந்த புக் ஃபேர்ல வந்து புத்தகங்களை வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி 3 கேட்டகரி வைஸ் பிரிச்சு வித்துட்டு இருக்காங்க. புக்ஸை வந்து அட்டைப்பெட்டியில போட்டு கொடுப்பாங்க. 1 கேஜிக்கு நீங்க புக் எடுத்தீங்கன்னா 549 பர் கேஜி. 5 கேஜிஸ்க்கு எடுத்தீங்கன்னா 399 ரூபாய் பர் கேஜி. அண்ட் 10 கிலோக்கு நீங்க எடுக்கிறப்ப 349 ரூபாய். இந்த வீடியோ நெடுகிலுமே நான் வந்து என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத கேட்டகரி வைஸ் நான் வந்து பிரித்து சொல்லியிருக்கேங்க. அதாவது இங்கிலீஷ் ஃபிக்ஷன் புத்தகங்கள் என்னென்ன இருக்கு, ஹார்ட் கவர் என்னென்ன இருக்கு, தமிழ் புத்தகங்கள், குழந்தைங்களுக்கான புத்தகங்கள் எல்லாமே வந்து நான் டைம் ஸ்டாம்ப்ஸ் போட்டு பிரித்து தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ நீங்கள் வந்து தேடி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து நம்ம சேனல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மள இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் நேமில் தான் இருக்கேன். ஸோ முதல்ல வந்து இங்கிலீஷ் ஃபிக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப த்ரில்லர் புத்தகங்கள் நிறைய இருந்ததுங்க இந்த ஃபேர் நெடுகிலுமே. லைக் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் பேஸ்டான புத்தகங்கள் வேணும்னா நீங்கள் இந்த புத்தகங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செல்ஃப் ஹெல்ப் கம்மியாக தான் இருந்தது. அண்ட் அருந்ததி ராய் மேமுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் புத்தகம் இருக்கு. ரொம்ப நல்ல புத்தகம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாருமே. நல்லா எழுதியிருப்பாங்க அவங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, பட் நல்லா இருக்கும். கிலியன் ஃப்ளின் அவர்களுடைய ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து சீரீஸாகவும் வந்திருக்கு. 6 எபிசோடு தான். நீங்கள் அதை வேணாலும் பார்க்கலாம், இல்லைன்னா புத்தகமாக படிக்கலாம். எண்டிங்கை வந்து நம்ம எங்கேயும் ஸ்பாயில் பார்க்காம எண்டிங்கை பார்த்துடணும். நம்ம ஏன்னா எண்டிங் வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. டான் ப்ரவுன் அவர்களுடைய எல்லா புத்தகங்களுமே இருந்ததுங்க. பேப்பர் பேக்லேயும் இருந்தது, ஹார்ட் கவர்லேயும் இருந்தது. ஹார்ட் கவர் புத்தகங்கள் இந்த சேலில் நான் பார்த்த எல்லாமே விசிபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ரொம்ப புதுசாலாம் இல்லாமல் எழுத்துலாம் ரொம்பவே பெருசாக இருந்தது. ரோல்தா அவர்களுடைய புத்தகங்களும் நிறைய இருந்தது. இங்கிலீஷ் ஃபிக்ஷன் கேட்டகரிலையும் அது இருந்தது, குழந்தைங்களுக்கான புக்ஸ் கேட்டகரிலையும் இருந்தது. ஆக்சுவலி ஒரு டேபிள் போட்டு டேபிள் மேலே தான் அடுக்கி வச்சிருக்காங்க. நம்ம பார்க்குறப்பவே நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் அடுக்கியிருக்காங்க. லைக் ஒரு சைடு முழுக்க இங்கிலீஷ் ஃபிக்ஷன், அந்த நடுவில் இருக்கிறதுலாம் சில்ட்ரன்ஸ் புத்தகங்கள், அண்ட் அந்த கார்னர் இருக்கிறதுல தமிழ் புத்தகங்கள். ஸோ தமிழ் புத்தகங்கள் கலெக்ஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருந்தது. பட் நான் என்ன இருக்கோ அதை நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் மைக்கேல் கிரிக்டன் அவர்களுடைய ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற நாவலை தழுவிதாங்க நமக்கு வந்து அந்த பாடம் எடுத்திருப்பாங்க. ஸோ அவருடைய புத்தகங்கள் ஒரு 2-3 இது இருந்தது. டீன் கூட்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காரு. அவங்க வந்து த்ரில்லர்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. அவங்களுடைய புத்தகத்துல வந்து ஏகப்பட்ட புத்தகங்கள் இதுல இருந்தது. நமக்கு வந்து ஐஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் உண்டு. 2020 நமக்கு கோவிட் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்தது இல்லைங்களா? அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாரு. சைனால ஊஹான் அப்படிங்கிற இடத்துல ஒரு வைரஸ் வந்து அதாவது எப்படி அந்த வைரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு அம்மா வந்து தன்னுடைய பையனை தேடி போறாங்க. பையன் இறந்துட்டதா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து பையன் இறந்து 1 வருஷம் கழிச்சும் இல்ல என் பையன் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றான், ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்து அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அங்கே ஒரு லெபார்டரியில் இந்த வைரஸை பற்றின விஷயங்கள் தெரியுது. இவங்களும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. அந்த நமக்கு வந்து லாக்டவுன் வரதுக்கு முன்னுக்கூட்டி வரைக்கும் அப்படி ஒரு வைரஸ் இருக்கா, சைனாவில் அதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா நம்ம நம்பியிருக்க கூட மாட்டோம். பட் அந்த புத்தகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கோயின்சிடென்ட்லாம் தான் எழுதியிருப்பாரு, பட் ஃபியூச்சரை வந்து ரொம்ப தெளிவாக ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஹாரி பாட்டர் புத்தகங்கள் எல்லாமே இதில் இருந்ததுங்க. லைக் அந்த குட்டி குட்டியாக வந்து அதோடைய கதையை மட்டும் சொல்கிற மாதிரியான புத்தகமும் இருந்தது. ப்ளஸ் ஒரிஜினல் வெர்ஷனும் இருந்தது. ஒரிஜினல் வெர்ஷனில் பார்க்குறப்ப பேப்பர் பேக்கும் இருந்தது, ஹார்ட் கவரும் இருந்தது. வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லா புத்தகங்களுமே வந்து நம்ம ரொம்ப தேடி பொறுமையாக எடுக்கணும். ஸோ எல்லா புத்தகங்களுமே கிடச்சிடுச்சு அப்படின்னா இட்ஸ் ஒர்த் பையிங். ஏன்னா புக் செட்டு வந்து ஹாரி பாட்டர் புக் செட்டோட விலை வந்து ஆன்லைன்லாம் 2000க்கு மேலே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அந்த ஒரு வெயிட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் சீப்பாகவே நம்ம எடுத்துடலாம். அண்ட் நிறைய நல்ல புத்தகங்கள் இருந்தது. சில புத்தகங்கள் வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டான புக்ஸ் எல்லாம் இருந்தது. அதுவும் நான் நிறைய கவர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ப்ளஸ் வழக்கம் போல் நம்ம அந்த கேர்ள் வித் ஜாகன் டாட்டூ சீரீஸ், இதுதான் நான் சொன்ன இந்த டீன் குட்ஸ் ரைட்டர் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அவங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கூஸ்பம்ஸ் புத்தகங்களும் நல்லாயிருக்கும். அண்ட் மார்வல் டிசி சம்மந்தப்பட்ட காமிக்ஸ், இந்த சின்ன சின்ன புத்தகங்கள், அட்டைகள் எல்லாமே வந்து நிறைய இருந்தது. லைக் ஸ்டிக் பண்ணுற மாதிரி வெறும் ஸ்டிக்கர்ஸ் கூட இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு உலக போரை பற்றின ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அண்ட் இதெல்லாம் தான் நான் சொன்ன அந்த பெரிய பெரிய ஹார்ட் கவர் புத்தகங்கள். மிஷேல் ஒபாமாவுடைய பிகமிங் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பராக் ஒபாமாவை பற்றியும் ஒரு புத்தகம் இருந்தது. பராக் ஒபாமாவோட புத்தகம் வந்து பேப்பர் பேக் தான். அண்ட் மிஷேல் ஒபாமா அவர்களுடைய பிகமிங் வந்து தாராளமாக நீங்கள் படிக்கலாம். அண்ட் ஜோஜோ மோயிஸுடைய நைட் மியூசிக் வந்து நம்ம வீடியோ பேக்ரவுண்ட்லேயே இந்த புத்தகம் இருக்கும். கிரீஃபு, ஒரு மாதிரி அந்த கிரீஃப்லேருந்து எப்படி வெளியே வர்றது, கஷ்டங்களை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு புத்தகம் அது. அண்ட் கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸ், சில புத்தகங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 4 புத்தகங்களுமே வந்து இருந்தது. பட் நம்ம வந்து அந்த
சில மாதங்களுக்கு முன்னாடி மதுரையில இதே மாரி மற்றும் ஒரு வெயிட் படி புக்ஸ் குடுக்குற புக் ஃபேர் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ நம்ம இதுல கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் நம்ம வாங்கல. அண்ட் சில ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து லைக் அந்த ஃபர்ஸ்ட் பக்கத்திலேயே வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம நெட்ல ரெஃபர் பண்ணி பார்த்து வாங்குற மாரி தான் இருக்கும். நெறைய பேர் நம்ம கேள்விப்படாத ஆளுங்களுமே வந்து இருக்காங்கங்க. ரிச்சர்ட் ஓஸ்மன் அவர்களுடைய எல்லா புத்தகங்களுமே இருந்தது. தி தர்ஸ்டே மர்டர் கிளப் அப்படிங்கிறது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்போ வந்து படமா வந்திருக்கு. சேம் இதே கதை தான். அண்ட் இது இவருடைய மற்ற புத்தகங்களும் வந்து மூவியாவோ, சீரிஸாவோ கொண்டுட்டு வர போறாங்க போல இருக்கு. அண்ட் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. புத்தகமும் நல்லா இருக்கும். நீங்க வந்து டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ப்ராப்பர் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி. என்ன ஏதுன்னு ஒரு ப்ரொசீஜர் படி போறவங்க. பட் இந்த இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் படியே இது பண்ணுவாங்க இல்லைங்களா? என்ன நடக்குது நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு அந்த மாரி ஒரு குரூப்ப பத்தின புத்தகம் அண்ட் மூவி அது. அண்ட் இதே மாதிரி வந்து நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து ஒன்லி மர்டர்ஸ் இந்த பில்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் சீரிஸ் உண்டு. ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நீங்க வந்து அட்ஸ் சீரிஸ் ரெக்கமெண்டேஷன். ஒரு இந்த மாதிரி டிடெக்டிவ்ஸ் ப்ராப்பர் டிடெக்டிவ்ஸ் கிடையாது. நம்மளும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வயசானவங்க, ஒரு மிடில் ஏஜ்டு பொண்ணு எல்லாம் இறங்குனா எப்படி இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்து ஜே.கே. ரோலிங் அவர்களுடைய கேஷுவல் வேக்கன்சி அப்படிங்கிற இன்னொரு புத்தகமும் வந்து இருந்தது. அந்த புத்தகம் வந்து மல்டிபிள் காப்பீஸ் இருந்தது. ஸோ யாராச்சும் எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த புத்தகம் நிறைய காப்பீஸ் இருக்கு. சில புத்தகங்கள் மல்டிபிள் காப்பீஸ் இருக்கு. சிலது வந்து ஒரு காப்பி மட்டும்தான் இருக்கு. டான்ட்ரோன் அவர்களுடைய லாஸ்ட் சிம்பல், டாவின்சி கோட் டான்ட்ரோன் அவர்களுடைய இதில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவர்களுடைய ஒலிவர் ட்விஸ்ட் இருந்தது. இங்கே வந்து நம்ம கிளாசிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஜேன் ஆஸ்டின் அவர்களுடைய புத்தகங்கள் வந்து நிறைய இருந்தது. அதாவது ஹார்ட் கவர்லேயும் இருந்தது, பேப்பர் பேக்லேயும் வந்து இருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்து இந்த 3 புத்தகங்களுமே அடுத்தடுத்து இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டு மாதிரி. இது பட் ஹார்ட் கவரில் நீங்கள் இந்த புத்தகங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து டக்குன்னு ஒரு 2 புக்லேயே வந்து உங்களுக்கு அந்த 1 கிலோ கிட்ட வந்துடும். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். பட் அது எப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் அது பண்ணுவாங்க. அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வந்து இண்டிவிஜுவல் புக்ஸ் கொடுக்கறது இல்லை போல இருக்கு. ஏன்னா சில த்ரில்லர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு வந்து அவ்வளோ புக்கு வேண்டாம், 1, 2 எடுத்தா போதும்னு நினைச்சா, நான் கேட்டப்போ வந்து அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வெயிட் படி தாங்க கொடுப்போம். அப்படினாலும் நீங்க ஒரு 2, 3 புக் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி அதுவும் வெயிட் படி தாங்க வரும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த புத்தகம் ஒரே ஒரு காப்பி தான் இருந்தது மேட்டேகோடது. மேட்டேகோடைய எல்லா புத்தகங்களுமே வந்து நீங்க தாராளமா கண்ண மூடிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். இத தொடர்ந்து வந்து அப்படியே சைடுல கொஞ்சம் குழந்தைங்க புத்தகங்கள் இருந்தது. அந்த குழந்தைங்க புத்தகங்களுக்கு சைடுல தாங்க தமிழ் புத்தகங்கள் வச்சிருந்தாங்க. தமிழ் புத்தகங்கள் கலெக்ஷன் வந்து இங்கிலீஷ் புத்தகங்கள் அளவுக்கு இருக்கா அப்படின்னா கம்மி தான். இந்த பினோக்கியோ அப்படிங்கிற புத்தகம் வந்து நல்லாயிருக்கும். பொய் சொன்னா வந்து மூக்கு உளரும். நம்ம சின்ன வயசுல நம்மலாம் கேள்வியாவது பட்டுருப்போம். பையன் பொய் சொல்லிட்டே இருப்பான். பொய் சொல்ல அவனோட மூக்கு வந்து நீளமாயிட்டே வரும். இப்ப படிக்கிறப்பயும் கூட நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில குழந்தைங்க புத்தகங்கள்ல வந்து நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. போயம் கலெக்ஷன் இருந்தது. ரோல்தா அவர்களுடைய புத்தகங்கள், அதாவது வித் படத்தோட சேர்த்த கதைகள்லாம் இருந்தது. திஸ் வாஸ் இந்த ஃபுட்டு பத்தின புத்தகங்கள், பிரெக்னன்சி பத்தின புத்தகங்கள்லாம் இருந்தது. அண்ட் அப்படியே இந்த சைடு நம்ம தமிழ் புத்தகங்களுக்கு வர்றப்ப வந்து எனக்கு வந்து தமிழ் ஆத்தர்ஸ் வந்து எனக்கு பெருசா தெரியல. நான் வந்து காட்டியிருக்கேன். பட் அந்த ஆத்தர்ஸ் நான் பெருசா கேள்விப்பட்டதில்ல. நான் படிச்சதில்ல. ஸோ யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, சிலது வந்து ஸ்டிக்கர்ஸாவும், இதில வந்து ஒரு சிலது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள ஒரு 2 பக்கத்துக்கு படங்கள் மட்டும் இருந்தது. ஒரு சிலதில வந்து ஏதோ 2 கேரக்டர்ஸ் பேசிக்கிற மாரி இருந்தது. இந்த டாபிக்ல எனக்கு பெருசா ஐடியா இல்ல. ஸோ நான் என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் காட்டியிருக்கேன். ஒரு சில பேர்லாம் வந்து அந்த கிலோ புக் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து இதுலேருந்து ஒரு 5, 6 எடுத்திருந்தாங்க. பிகாஸ் இது பெருசா வெயிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறதில்ல. ஏன்னா அது ரொம்ப லைட் வெயிட்டு. திஸ் வாஸ் அ புக் ஆன் மேஜிக். அந்த கயரெல்லாம் கையில போட்டு இப்படி இழுக்கிறது, இப்படி இழுத்தா வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது சும்மா நல்லா இருந்தது. அதனால நான் வந்து வீடியோக்காக சரி ஓப்பன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அண்ட் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் புத்தகம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, இப்படி இந்த மாதிரி வெர்டிகலா இதில் என்ன புத்தகத்தை எடுத்தாலும் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கையில் வருது. ஸோ கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் நம்ம. நான் வந்து ஒரு 2 புக்கை வந்து ஆர்வத்தில் திறந்தேன். 2லேயுமே வந்து பேஜெல்லாம் கையில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் நான். அண்ட் அடுத்தது வந்து இதெல்லாம் தான் நான் சொன்ன தமிழ் ஆத்தர்ஸு. இந்த ஒரு புத்தகத்துல மட்டும் நமக்கு தெரிஞ்ச ரைட்டர்ஸ் இருந்தாங்கங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன் புக்கு தான். ஃப்ரான்ஸ் கஃப்கா அவர்கள், எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள். எர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து ஓல்ட் மேன் அண்ட் தி சீ அப்படின்ற ஒரு புத்தகம் சூப்பரா இருக்கும். தமிழ்ல கூட வந்திருக்கு. கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மீனுக்கும் ஒரு மனிதனுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் அது. அதாவது இயற்கை வெர்சஸ் மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஒரு மீனை பிடிக்கிறதுக்காக கஷ்டப்படுறாரு. நிறைய நாள் அவருக்கு மீனே வந்து கிடைச்சிருக்காது. ஸோ ஒரு அன்லக்கி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஒரு பெரிய மீன் கிடைக்குது. ஒரு இரவு நடுகிலும் இந்த மழையிலையும் புயல்லையும் இந்த மீனும் அவர் நடத்துகிற போராட்டம் தான் கதையே. கடைசியில் அவருக்கு அதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதில் பியூட்டிஃபுல்லான மெசேஜாக இருக்கும். சேரன் சாருடைய ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துடைய அந்த புத்தகம் வந்து இருந்ததுங்க.
லைக் அந்த திரைக்கதை புத்தகம் மாதிரி என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருந்தது. அண்ட் இதுதான் நான் சொன்ன அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகம். ஐசக் அசிமோவ் அவர்களுடைய புத்தகங்கள் சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் அது. அப்படியே அந்த தமிழ் புத்தகங்களுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல வந்து சில ஆங்கில புத்தகங்கள் வச்சிருந்தாங்க. அதுல சிலது தான் இதுவும். இந்த ஆங்கில புத்தகங்கள்ல வந்து ஜான் கிரீன் அவர்களுடைய புத்தகங்கள் வந்து நெறைய இருந்ததுங்க. அவருடைய புத்தகம் படமா கூட வந்திருக்கு. இந்த புத்தகம் வந்து 1984 அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகத்த பத்தி எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகம். ஆன் 1984 அப்படின்றது. ஸோ 1984 வந்து நீங்க புத்தகம் கிடைச்சுச்சுன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த புத்தகத்துல வந்து 3 மெயின் ஸ்லோகன் சொல்லியிருப்பாங்க. வார் இஸ் பீஸ், இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ், ஃப்ரீடம் இஸ் ஸ்லேவரி. இப்போ பிக் பாஸ் அப்படின்ற ஷோ இருக்கு இல்லைங்களா? இந்த பிக் பாஸுக்கு ஒரிஜினலா அடிப்படையா இருந்த ஆங்கில பிக் பாஸுக்கு வந்து அந்த மூல பொருளே வந்து இதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஒரு சொசைட்டில வந்து கான்ஸ்டன்ட் சர்வேலன்ஸ் பொழுதன்னைக்கும் வந்து கண்காணிக்கப்பட்டுட்டே இருக்கிற மக்கள் இருக்கிறப்ப, அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்மள ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா போட்டுருவாங்க. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கிறப்ப, மக்கள் எப்படி அங்க வாழுறாங்க? அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத சொல்ற மாதிரியான ஒரு புத்தகம். இன்ஃபேக்ட் மனிதர்கள் வந்து அந்த மாதிரி தான் டியூனே ஆகியிருப்பாங்க. அதுல வந்து ஹைலைட்டான விஷயம் தாட் போலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. நீ வந்து பேசுனா உன்னைய போட்டுருவேன்றத விட, நீ தப்பா யோசிச்சா கூட அது உனக்கு பிரச்சனையா முடிஞ்சிரும் அப்படின்ற அளவுக்கு நம்ம தாட்ஸ மொதற்கொண்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்ற மாரியான ஒரு புத்தகம் அது. இங்கிட்டு வந்து சில தமிழ் புத்தகங்கள் இருந்தது. அண்ட் அந்த உணவு நூல் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து சம் ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து இந்த ஆட்டோகிராஃபுடைய திரைக்கதை நூல். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஒரு புத்தகம். ப்ளஸ் கொஞ்சம் அந்த ரொமான்டிக் நாவல்ஸ் எல்லாம் இருந்தது. நமக்கு அந்த ரமணிச்சந்திரன் மேம் அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் வந்து கேஜிக்கு எடுக்கிறப்ப வெயிட் கம்மியா தான் வரும். ஸோ, ஒருத்தவங்க வந்து ஒரு 6 ஆங்கில புத்தகங்கள் எடுத்தாங்க அப்படின்னா, கூடுதலா இருக்கிற அந்த 1, 2க்கு வந்து இங்கிலீஷ் புக்ஸ் எடுத்துக்கலாம். இதுதான் நான் சொன்னது. இந்த அக்கக்கா வரும்னது அப்படியே மூடி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா மட்டும் ஹேண்டில் பண்ணணும் போல இருக்கு. அண்ட் இங்கிட்டு வந்து கம்ப்ளீட்லி சில்ட்ரன்ஸ் கலெக்ஷன். குழந்தைங்களுக்கான புத்தகங்கள் சூப்பர் சூப்பரா இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கான புத்தகங்கள் மட்டும் 1 கிலோ வந்து வெயிட் ஜாஸ்திங்க. 600 வரும். ஏன்னா, புக்க தூக்கி பார்க்குறப்ப வெயிட் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா, அந்த மாரி ஒரு மாரி பளபளன்னு படங்கள்லாம் போட்டு சூப்பரா இருந்தது. குழந்தைங்களுக்கான புத்தகங்கள் லைக் அவங்களுக்கு வந்து ஒண்ணு சொல்லிக் குடுக்கணும், அவங்களுக்கு அந்த மாரி பளபளன்னு நல்லா தெரியணும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்த புத்தகங்கள் நல்லாயிருக்கும். இந்த புக்ல வந்து கண்ணாடி இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான். ஸோ தொடர்ந்து தொடர்ந்து பார்த்துட்டுருந்தேன். டாக்டர் ஸ்வீஸ் அவர்களுடைய கிரீன் எக்ஸ் அண்ட் ஹாம் அப்படிங்கிற புத்தகம் சூப்பரா இருக்கும். இவருடைய இன்னொரு புத்தகம் உண்டு. ஆக்சுவலி எனக்கு பேர் இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஒரு புக்ல வந்து பிரெட்ல வந்து பட்டர எந்த பக்கம் தடவுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போரே நடக்கும். அப்சைட் டவுன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு இவைங்கலாம் ஃபிக்ஸ் பண்ணி, பிரெட்ல பட்டர மேல் பக்கம் தடவுறது தான் சரி அப்படின்னு ஒரு குரூப்பும், கீழ்ப்பக்கம் தடவுறது தான் சரி அப்படின்னு இன்னொரு குரூப்பும் அடிச்சுக்கிட்டு இருப்பாய்ங்க. நான் ரொம்ப யோசிக்க வைக்கிற மாரி இருக்கும் நம்மள. அத படிச்சுட்டு நம்ம சப்போஸ் அத ரேண்டமா கூட எங்கேயாவது படிச்சுட்டோ, இல்ல இந்த மாதிரி கேள்விப்பட்டுட்டோ, அடுத்து பிரெட்ட பார்க்குறப்ப நமக்கு வந்து இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேண்டி புக்ஸும் இருந்தது. இதுக்குள்ள சம் நம்பர்ஸ் போட்டு, குட்டி குட்டி கதைகள்லாம் வச்சு வர மாரி இருந்தது. ஒரு சில புத்தகங்கள்ல வந்து இதுல பொம்மைலாம் வந்ததுங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ப்ராப்பரா இருந்தா அமுக்குனா சவுண்ட் வரணும் போல இருக்கு. பட் நமக்கு வரல சவுண்டு. அ இதெல்லாம் ஆனா வந்து ஒரிஜினலா பார்க்குறப்ப விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சில புத்தகங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப ஃபேமஸான புத்தகங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோல்தா அவர்களுடைய புத்தகங்கள் நெறைய இருந்தது இந்த இடத்துல. அந்த குழந்தைங்களுக்கான கதைகள். அ சில கதைகள் வந்து ரொம்ப ஃபீல் குட்டா இருக்குங்க. அவருடைய பெரும்பாலான கதைகள் ஃபீல் குட்டா தான் இருக்கும். நாட் டெஃபினெட்லி மென்ட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. யாருனாலும் படிக்கலாம். இந்த கேட்டர்பில்லர்லாம் வந்து முகம் மட்டும் ஒரு மாரி எம்போஸ்டா இருந்தது. அண்ட் திஸ் இஸ் அ புக் அபவுட் எல்ஜிபிடிக்யூ பிளஸ் லீடர்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைங்க செக்ஷன்ல நான் இந்த மாரி ஒரு புத்தகம் பார்க்குறேன். இதுவரைக்கும் நான் எந்த இடத்துலயுமே இவ்ளோ இன்க்ளூசிவான புத்தகங்கள் பார்த்ததில்ல. அது இன்னும் இன்க்ளூசிவிட்டிய வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் கமெண்டபிள். அண்ட் டிஸ்னி பிரின்சஸ பத்தின புத்தகங்கள்லாம் இருந்தது. அந்த புத்தகங்கள் ஆக்சுவலி டிஸ்னி பிரின்சஸோட ஒரிஜினல் கதைகள்லாம் வந்து ரொம்பவே டார்க்கா இருக்குங்க. அது மேபி அது ஹிஸ்டாரிக்கலா பார்க்குறப்போ ரொம்ப டார்க்கான புத்தகங்களா இருக்கும். அது நமக்கு பிரசன்ட் பண்ணப்பட்ட விதம் தான் ரொம்ப கிளாமரைஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து சில ஃபேமஸ் ரைட்டர்ஸ் உடைய போயம்ஸ் எல்லாம் இருந்தது. இதுல வந்து இந்தியன் ஆத்தர்ஸ் வந்து பெருசா இருந்தாங்களா அப்படின்னா இல்லங்க. நாம வந்து சில இடங்கள்ல இந்தியன் ஆத்தர்ஸ்னா ரவீந்திரநாத் தாகூர் சார்லாம் புத்தகங்கள்லாம் இருக்கும். ஸோ இங்க வந்து தாகூர் சாருடைய புத்தகங்கள்லாம் இல்ல. அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செலிப்ரேஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னே சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, எல்லா ரிலிஜியன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ பத்தியும் குடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ண பேஜ்ல வந்து புத்திசம் அண்ட் ஹிந்துயிசம் பத்தி வந்து இருந்தது. பியூட்டி அண்ட் த பீஸ்டோடைய அந்த ஒரு படக்கதை. குட்டி குட்டியா படிக்கிறதுக்கு நல்லாருக்கும். இதுல வந்து ஆக்டிவிட்டி புக்ஸ் அண்ட் கலரிங் புக்ஸும் வந்து இருந்தது. நீங்க வந்து அந்த அடல்ட்ஸ்ல நெறைய பேர் வந்து அவங்களுடைய இந்த ஆங்ஸைட்டி
அந்த மாதிரி ஒரு மாரி ஆங்ஷியஸா இருக்க பீப்பிள்லாம் மண்டலா ஆர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ நீங்க அது பண்ணுவீங்க அப்படின்னாலும் இங்க கலரிங் புக்ஸ் இருந்தது. யூ கேன் கோ அஹெட் அண்ட் கிவ் திஸ் அ ட்ரை. அண்ட் இந்த வினி த பூவோடைய புக்கு எல்லாம் பார்க்குறப்ப வந்து நமக்கே ஒரு மாரி ஆசையா இருக்கு. என்னடா இவ்ளோ பளபளன்னு கலர் கலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தைங்க செக்ஷன்ல நெறைய குழந்தைங்க வந்து பார்த்து ஆசையா எடுத்துட்டு இருந்தாங்க. இட் வாஸ் பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் ரீடிங் ஹஸ் பீன் வெரி மச் ரெட்யூஸ்டு இல்ல. பெருசா யாரும் படிக்கிறது கிடையாது. அது எதுக்கு அசிங்கமா படிச்சுட்டு டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஸோ அது பார்க்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சிண்ட்ரெல்லா பத்தின ஒரு புத்தகம். இந்த டபுள் டேல்ஸ் அப்படிங்கிற புத்தகம் வந்து காமிக்ஸுங்க. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு 2 புத்தகங்கள் சேர்த்து குடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து மார்கஸ் ஜூசக் அவர்களுடைய புக் தீஃப். நான் போன வருஷம் புக் ஃபேர்லேருந்து படிக்காம வச்சிருக்க புக்ஸ்ல வந்து ஒரு 2, 3 தான் இருக்கு. இந்த 2, 3ல வந்து இதுவும் ஒண்ணுங்க. இதுவும் அந்த லியானே மொரேட்டி அவர்களுடைய புத்தகமும் தான் நான் படிக்கவே இல்ல. மற்றதெல்லாம் கூட படிச்சுட்டேன். இது 2ம் நான் படிக்கவே இல்ல. ஸோ நெறைய பேர் எனக்கு ரெக்கமெண்டும் பண்ணியிருந்தீங்க. அத நீங்க டெஃபினட்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் ரீட் இட் சூன். இந்த இடத்துல கொஞ்சம் மிக்ஸ்டா குடுத்துருந்தாங்க. இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் மெஸ்டப்பா இருந்தது. மேபி அது மெஸ்டப் ஆயிருக்காது. அவங்க ப்ராப்பரா தான் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த எடுத்து வைக்கல குழம்பியிருக்கும்னு நெனைக்கிறேன். டைரி ஆஃப் அ விம்பி கிட் வந்து சூப்பரா இருக்கும். சீக்ரெட் கார்டன் வந்து ஒரு உலக புகழ்பெற்ற கிளாசிக்குங்க. யாருனாலும் படிக்கலாம் சீக்ரெட் கார்டன. ஸோ இதாங்க அந்த புக் ஃபேர பத்தி நான் வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணி எடுத்த ஒரு வீடியோ. நான் அந்த வீடியோல காட்டுன சில புத்தகங்கள்ல வந்து உங்களுக்கு ஏதாவது புக்கு தெரிஞ்சிருந்ததா? அது நல்லாருக்குமா? அதோடைய ரிவ்யூஸ் என்ன? அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. யாராச்சும் போணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க எவ்வளோக்கு ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? அண்ட் எவ்வளோ பட்ஜெட் இருக்கு உங்களுக்கு? அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா புக் ஃபேர் வந்து இப்போ தானே முடிஞ்சிருக்கு. ஸோ இம்மீடியட்டா வருதுல்ல இது. அதனால கேட்டேன். அண்ட் ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் வீடியோ அஸ் அ ஹோல்? அண்ட் நம்ம சேனல்ல வந்து வேற வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் குடுத்துருக்கேன். அதுவும் தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.